டைரக்டர் ரவிக்குமார் இயக்கத்துல நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சு இப்போதைக்கு திரைக்கு வர காத்துக்கிட்டு இருக்க அயலான் ஜனவரி 12 இந்த படம் இப்போ தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா நம்ம வெயிட் பண்றதுக்கு இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா அதுல இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துடைய டீசருக்கா இருக்கட்டும், ட்ரெய்லருக்கா இருக்கட்டும், பெரிய வரவேற்பு கிடைக்கல அப்படின்றது படத்தரப்புக்கு மிகப்பெரிய ஏமாற்றமா இருக்காமா. அதாவது நம்ம சிவகார்த்திகேயன் கெரியர்லயே இப்போதைக்கு மிகப்பெரிய பொருட்செலவுல பண்ணியிருக்கிற ஒரு படம் இந்த அயலான். கண்டிப்பா அவருடைய கெரியர்ல இந்த படம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரேக் ஈவனா ஒரு பயங்கரமான மூவியா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. ஆனா படத்துடைய ட்ரெய்லருக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கல அப்படின்றது எல்லாருக்கும் கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கு. அதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் கெரியர்லயே மிகப்பெரிய டிசாஸ்டர்னா அது இந்த பிரின்ஸ் மட்டும்தான். அந்த படத்துக்கு கிடைச்ச வரவேற்பு கூட இந்த அயலான் படத்துக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அந்த ட்ரெய்லர் ரெக்கார்ட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பிரின்ஸ் படத்துடைய ரெக்கார்டை கூட இந்த படம் பிரேக் பண்ணல. இந்த அளவுக்கு ஒரு பெரிய படம், ஒரு பேன் இண்டியா படம் அப்படின்ற மாதிரிலாம் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு மோசமா வரவேற்பு கிடைச்சிருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள இப்போதைக்கு கொஞ்சம் கலக்கத்தை கிரியேட் பண்ணிருக்கு. என்னடா இது இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒருவேளை படம் வழி பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்காதோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ட்ரெய்லரை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது இது அவுடேட்டட் ஆயிடுச்சு. சில பல சீன்ஸ் எல்லாம் எப்பயோ வந்ததுதான் திருப்பி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு கொஞ்சம் ஃபீல் வருது. அப்படி இருக்கும்போது இது படம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், எப்படி ஹிட் ஆகும் தெரியல. மேபி ஃபேமிலி ஆடியன்ஸுங்களுக்கு இந்த படம் இம்ப்ரெஸ் ஆகலாம், அவங்க இந்த படத்தை வெற்றி படமாக்கலாம், அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனா இப்போதைக்கு இந்த மாதிரி வரவேற்பு கிடைச்சதை பார்த்ததுக்கு அப்புறம் படத்தரப்புல கொஞ்சம் கலக்கத்தை கிரியேட் பண்ணியிருக்கு. படத்துடைய டீசரா இருக்கட்டும், ட்ரைலரா இருக்கட்டும், ஆல்பமா இருக்கட்டும், எதுக்குமே பெரிய வரவேற்பு கிடைக்கல அப்படின்றது எல்லாருக்கும் கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேப்டன் மில்லர், அயலான் இது ரெண்டு படம் தான் ஒன்னா வெளிவந்து மிகப்பெரிய கிளாஷ் இருக்க போது. இப்ப ரெண்டு படத்தையும் கம்பேர் பண்ணாக்கா இப்ப கேப்டன் மில்லர் தான் ரெக்கார்ட்ல கொஞ்சம் மேல இருக்கு. இந்த பக்கம் இவங்க இந்த கேப்டன் மில்லர் பட டீம் ஃபேன்ஸ் எல்லாரும் அவங்க ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால கொஞ்சம் வருத்தத்துல இருக்காங்களாமா. அது எப்படி படம் ஓடும் தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம்.